12ஆம் வகுப்பு தேர்வு முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிற கனவோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான வீடியோ தான். இங்க 12th எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலும் கவுன்சிலிங்ல கலந்துட்டா மட்டும்தான் ஒரு நல்ல கல்லூரியில நல்ல பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்க முடியும். கவுன்சிலிங்ல கலந்து கொள்வதோடு மட்டும் இல்லாம சரியான முறையில் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்கை மேற்கொள்ள வேண்டும். அதனை அடுத்து அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு, டிக்ளைன் அண்ட் அப்வேர்டு, அப்வேர்டு ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் போன்ற 6 வகையான ஆப்ஷன்கள் ஒரு சரியான ஆப்ஷனை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இது போன்ற பல்வேறு வழிமுறைகளை நீங்கள் சரியான முறையில் பின்பற்றினால் மட்டும்தான் ஒரு நல்ல கல்லூரியில நல்ல பாடப்பிரிவு என்பது உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் ஓரிரு நாட்கள்ல +2 தேர்வு முடிவுகளும் கவுன்சிலிங் தொடர்பான நோட்டிபிகேஷனும் வர இருக்கக்கூடிய இந்த தருணத்துல இந்த கவுன்சிலிங் தொடர்பான அனைத்து தகவல்களையும் நீங்க உள்வாங்கிட்டு கவுன்சிலிங்கை எதிர்கொள்கின்ற பொழுது யாருடைய உதவியும் இல்லாமல் உங்களால் உங்களுடைய வளமான எதிர்காலத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுக்க முடியும். அதற்காகத்தான் இந்த வீடியோல அந்த கவுன்சிலிங் தொடர்பான அனைத்து தகவல்களையும், குறிப்பா சாய்ஸ் ஃபில்லிங் எவ்வாறு செய்வது, ஒரு சிறந்த சாய்ஸ் லிஸ்டை எவ்வாறு உருவாக்குவது, மேலும் இந்த கவுன்சிலிங்கில் இருக்கக்கூடிய பல்வேறு வழிமுறைகள் என்னென்ன இருக்கின்றது என்பதை பற்றிய அனைத்து தகவல்களை நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கின்றோம். மாணவர்களே, நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா பாருங்க. இப்ப மாணவர்களே, நோட்டிபிகேஷன் வெளிவந்தவுடன் நீங்கள் கலந்தாய்வுல கலந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் தான் இந்த கலந்தாய்வினை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் தான் tneonline.org. அந்த கலந்தாய்வுல கலந்துக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்ல உங்களுக்கான ஒரு அக்கௌண்டை உருவாக்க வேண்டும். உங்களுடைய மொபைல் நம்பரையும் மெயில் ஐடியும் பயன்படுத்தி இந்த வெப்சைட்ல உங்களுக்கான ஒரு அக்கௌண்டை உருவாக்குவது அப்படிங்கறது ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட் அப்படிங்கிறது. ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் செய்த மாணவர்கள் அடுத்து அதே வெப்சைட்ல உங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் பயன்படுத்தி லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் பேஜ் அங்க ஓபன் ஆகும். அதுல தேவையான தகவல்களை அளித்த பிறகு தேவையான சான்றிதழ்களை நீங்கள் அப்லோட் செய்ய வேண்டும். இந்த பார்ட்டை எல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு ரேண்டம் நம்பர் என்பது அலாட் பண்ணப்படும். இந்த ரேண்டம் நம்பர் அலாட்மெண்ட் முடிஞ்ச பிறகு உங்களுடைய சான்றிதழ்கள் சரிபார்ப்பு அருகில் இருக்கக்கூடிய TFC சென்டரில் நடைபெறும். சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்த பிறகு ரேங்க் லிஸ்டை வெளியிடுவார்கள். இந்த ரேங்க் லிஸ்டிலே ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த காலக்கெடுவுக்குள் அந்த குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்ட பிறகு ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வெளியிடப்படும். அதன் பிறகுதான் கவுன்சிலிங் தொடர்பான ஸ்கெட்யூலும் வெளியிடுவார்கள். நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள கவுன்சிலிங்கை பொறுத்தவரை 3 ரவுண்டுகளாக நடைபெறுகின்றது. கடந்த வருடம் பாத்தீங்கன்னா 200 கட் ஆஃப் மதிப்பெண்ணிலிருந்து 179 கட் ஆஃப் மதிப்பெண்கள் வரை பெற்றிருக்கக்கூடிய 26,665 மாணவர்கள் முதல் கட்ட கலந்தாய்வு கலந்து கொண்டார்கள். 2ஆம் கட்ட கலந்தாய்வு 142 கட் ஆஃப் மார்க் வரை பெற்ற மாணவர்களுக்காகவும் 3ஆம் கட்ட கலந்தாய்வு 80 கட் ஆஃப் மார்க் வரை பெற்ற மாணவர்களுக்காகவும் நடத்தப்பட்டது. இந்த வருடமும் 3 ரவுண்டுகளிலே கலந்தாய்வு நடைபெறுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கின்றது. கலந்தாய்வுல 4 முக்கியமான ஸ்டேஜ்கள் இருக்கின்றது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங், அலாட்மெண்ட், கன்ஃபர்மேஷன் ஆஃப் தி அலாட்மெண்ட், ரிப்போர்ட்டிங் டு காலேஜ், ரிப்போர்ட்டிங் டு TFC சென்டர் என்ற இந்த 4 ஸ்டேஜஸ்களோடு இந்த கவுன்சிலிங் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கலந்தாய்வுல எப்படி கலந்துக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலந்தாய்வுல கலந்து கொண்டு நல்ல கல்லூரியில இடம் பெறுகின்ற வரை இந்த tneonline.org அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்குள்ள உங்களோட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் பயன்படுத்தி லாகின் செய்து தேவையான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில தான் நீங்க கவுன்சிலிங்ல கலந்துக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்ல போய் லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அக்ரிகேட் மதிப்பெண்களையும் ரேங்கையும் பார்ப்பதற்கான ஒரு லிங்க் என்பது அங்கு தரப்பட்டிருக்கும். அந்த லிங்கை ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுடைய அக்ரிகேட் மதிப்பெண்களையும் ரேங்கையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதை நோட் பண்ணி வைத்த பிறகு மெயின் பேஜுக்கு சென்று இந்த கவுன்சிலிங் ஸ்கெட்யூலை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்க ரேங்க்குக்கு எந்த நாள்ல எந்த ரவுண்டுல கலந்தாய்வுல கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிற தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அந்த தகவல்களினுடைய அடிப்படையில அந்த குறிப்பிட்ட நாள்ல அந்த வெப்சைட்டிலே சென்று லாகின் பண்ணீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் செய்வதற்கான லிங்க் என்பது அங்க ஓபன்ல இருக்கு. 7.5% இடஒதுக்கீடு பெற்ற மாணவர்களை பொறுத்தவரையிலும் 2 விதமான சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் என்பது தரப்பட்டிருக்கும். ஜெனரல் கேட்டகரி மாணவர்களுக்கு ஓபன் சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் ஃபார் ஜெனரல் கேட்டகரி அப்படிங்கிற ஒரே ஒரு லிங்க் மட்டும் தரப்பட்டிருக்கும். அந்த லிங்க் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் அப்படிங்கிறது ஓபன் ஆகும். அந்த பேஜ்ல எவ்வாறு சாய்ஸ் ஃபில்லிங்கை மேற்கொள்வது போன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்கள் முதலிலே தரப்பட்டிருக்கும். அதனை அடுத்து கல்லூரிகளை தேர்வு செய்வதற்காக 5 ஃபில்டர் ஆப்ஷன்கள் உங்களுக்காக தரப்பட்டிருக்கும். காலேஜ் நேம், காலேஜ் கோட், டிஸ்ட்ரிக்ட் வாரியாகவும் பிரான்ச்சஸ் வாரியாகவும் மேலும் கேட்டகரி வாரியாகவும் கவர்மெண்ட் கல்லூரிகளா, செல்ஃப் பைனான்ஸ் கல்லூரிகளா அல்லது எய்டட் கல்லூரிகளா அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் கல்லூரிகளா என்ற அடிப்படையிலும் நீங்கள் கல்லூரிகளை தேர்வு செய்வதற்காக இந்த ஃபில்டர் ஆப்ஷன்கள் தரப்பட்டிருக்கும். இந்த ஃபில்டர் ஆப்ஷன்களை பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளையும் விருப்பமான பாடப்பிரிவுகளையும் நீங்கள் தேர்வு செய்யலாம். நீங்க கவுன்சிலிங்ல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு ஹோம்வொர்க் அப்படிங்கிறது செய்ய வேண்டியதாக உங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளையும் பாடப்பிரிவுகளையும் ஒரு பேப்பரிலே
வரிசைப்படுத்தி அதன் பிறகு நீங்க கவுன்சிலிங்ல கலந்துட்டீங்க அப்படின்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை மிக எளிமையாக நீங்கள் எதிர்கொள்ள முடியும். ஃபில்டர் ஆப்ஷன்ல ஒரு கல்லூரியை நீங்கள் தேர்வு செய்கின்ற பொழுது அந்த கீழே இருக்கக்கூடிய பகுதியிலே அந்த கல்லூரியினுடைய நேம், அதனுடைய கோடு, அந்த கல்லூரியில என்னென்ன பிரான்ச்சஸ்கள் இருக்கின்றது என்ற தகவல்களும், அந்த பிரான்ச்சஸ்ல சீட் அவைலபிலிட்டி, கம்யூனிட்டி ரேங்க்ல எவ்வளவு இருக்குது, ஓசில எவ்வளவு இருக்கின்றது போன்ற தகவல்களை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சீட் அவைலபிலிட்டி இருக்கக்கூடிய தருணத்திலே நீங்கள் அந்த கல்லூரிகளிலே அந்த குறிப்பிட்ட பாடப்பிரிவுகளை உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்ல நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். இந்த அடிப்படையில எண்ணற்ற சாய்ஸஸ்களை உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்ல நீங்கள் சேர்த்துக் கொள்ள முடியும். ஒரு நல்ல கல்லூரியில இடம் வேண்டும் அப்படின்னா அதிகப்படியான சாய்ஸஸ்களை நீங்கள் தர வேண்டியதாக இருக்கும். அதிகபட்சமாக 3180க்கும் மேற்பட்ட சாய்ஸஸ்கள் இருக்கக்கூடிய ஒரு சாய்ஸ் லிஸ்டை நீங்கள் உருவாக்கலாம். மாணவர்கள் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுமையாகவும் நிதானமாகவும் மேற்கொள்வதற்காக 3 நாட்கள் வரை காலக்கெடு என்பது தரப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் உங்களுடைய சாய்ஸ் லிஸ்டை நீங்கள் தயார் செய்த பிறகு ரீஆர்டர் மை சாய்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சாய்ஸ் லிஸ்டை நீங்க பார்வையிடலாம். அந்த சாய்ஸ் லிஸ்ட்ல உங்களுடைய சாய்ஸஸ் நீங்கள் மாற்றி அமைப்பதற்குண்டான வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. எத்தனை முறை வேண்டுமானாலும் உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்ல உங்களுடைய பிரிஃபரன்ஸுக்கு தகுந்தாற்போல மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். கல்லூரிகளை ட்ராக் செய்தோ அப்வேட் ஆர் டவுன்வேட் ஏரோ மார்க்கை பயன்படுத்தியோ உங்களுடைய விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி இந்த கல்லூரிகளினுடைய சாய்ஸஸை நீங்கள் மாற்றி அமைக்கலாம். இந்த அடிப்படையில 3 நாட்கள் வரை நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் இந்த சாய்ஸை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். சாய்ஸை மாற்றி அமைத்த பிறகு உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கின்ற தருணத்திலே சாய்ஸ் லாக் என்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். சாய்ஸ் லாக் செய்ய நீங்கள் மறந்தாலும் ஆட்டோ லாக் ஆகக்கூடிய வகையிலே புரோகிராம்கள் செட் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த அடிப்படையில MIT-ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாகவும், CEG கேம்பஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செகண்ட் ஆப்ஷனாகவும், கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 5th ஆப்ஷனாகவும், சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் 11th ஆப்ஷனாகவும், MIT-ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 16th ஆப்ஷனாகவும் இருக்கக்கூடிய ஒரு சாய்ஸ் லிஸ்ட் நீங்க உருவாக்கி இருக்கிறதா வச்சுட்டோம் அப்படின்னா 4th டே அன்று உங்களுக்கான ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் என்பது பெறப்பட்டிருக்கு. அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்க பார்க்கணும் அப்படின்னா எகைன் அந்த வெப்சைட்டிலே சென்று லாகின் பண்ணீங்க அப்படின்னா அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை பார்ப்பதற்கான லிங்க் என்பது அங்க டிஸ்பிளேல இருக்கும். 7.5% இடஒதுக்கீடை பெற்ற மாணவர்களை பொறுத்தவரை 2 லிங்க்கள் தரப்பட்டிருக்கும். ஜெனரல் கேட்டகரி மாணவர்களுக்கு ஓபன் அலாட்மெண்ட் லிங்க் ஃபார் ஜெனரல் கேட்டகரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஆனது தரப்பட்டிருக்கும். லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் பார்வையிடலாம். அந்த அலாட்மெண்ட் ஆர்டர்ல அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய கம்யூனிட்டி நேம், டேட் ஆஃப் பர்த், அக்ரிகேட் மார்க், உங்களுடைய ரேங்க், அதனோடு எந்த கல்லூரியில உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைத்திருக்கின்றதோ அந்த கல்லூரியினுடைய கோடும், எந்த பிரான்ச்ல உங்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றதோ அந்த பிரான்ச்சினுடைய கோடும் இடம்பெற்றிருக்கும். மேலும் எந்த கேட்டகரியில உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைத்திருக்கின்றது என்ற தகவலும் அங்கு இடம்பெற்றிருக்கும். இந்த அலாட்மெண்ட் ஆர்டருக்கு அடுத்து நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்க வேண்டியதோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜாக இருக்கின்றது. இப்ப என்னென்ன ரெஸ்பான்ஸ் ஆப்ஷன்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வேட், டிக்ளைன் அண்ட் அப்வேட், டிக்ளைன், மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், டிக்ளைன் அண்ட் குயிட், அப்வேட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் போன்ற 6 ஆப்ஷன்களிலே ஒரு சரியான ஆப்ஷனை நீங்கள் 2 நாட்களுக்குள் தேர்வு செய்ய வேண்டும். இந்த 6 ஆப்ஷன்ல எந்தெந்த தருணத்துல என்னென்ன மாதிரியான ஆப்ஷனை தேர்வு செய்யலாம் அப்படிங்கறத பார்த்தோம்னா நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய 16 ஆப்ஷன்கள்ல 13வது ஆப்ஷன் ஆகிய GCT-ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கிடைச்சிருக்குது அப்படின்னா உங்களுடைய அலாட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு முழு திருப்தி இருக்கின்ற தருணத்திலே அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கொடுக்கலாம். அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா 5 நாட்களுக்குள் GCT-ல சென்று உங்களுடைய கல்லூரி கட்டணத்தையும் செலுத்தி ஒரிஜினல் சான்றிதழ்களை சமர்ப்பித்து உங்களுடைய அட்மிஷனை நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம். 16 ஆப்ஷன்ல 13வது ஆப்ஷன் தான் கிடைச்சிருக்குது. இந்த ஆப்ஷன் எனக்கு போதுமானதுதான். இருந்தாலும் 12 ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று கிடைத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்வேட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் தேர்வு செய்யலாம். இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா 5 நாட்களுக்குள் TFC சென்டரிலே சென்று உங்களுடைய சான்றிதழ்களையும் அந்த கல்லூரி கட்டணத்தையும் நீங்கள் செலுத்தி உங்களுடைய அட்மிஷனை உறுதி செய்து கொள்ள வேண்டும். மேலும் 13ஆம் நாள் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும். 13th டே அன்று இந்த அப்வேட் மூவ்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு கல்லூரி ஒதுக்கீடு செய்யப்பட்டால் அந்த கல்லூரியிலே சென்று நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். எந்த ஒதுக்கீடும் அப்வேட் மூவ்மெண்ட்ல உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய GCT-ல நீங்கள் உங்களுடைய இன்ஜினியரிங் படிப்பை தொடர்ந்து மேற்கொள்ளலாம். 16 ஆப்ஷன்ல 13வது ஆப்ஷன் தான் எனக்கு கிடைச்சிருக்குது. அந்த சாய்ஸ்ல எனக்கு திருப்தி இல்ல, எனக்கு 1லிருந்து 12 ஆப்ஷனுக்குள்ள ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா டிக்ளைன் அண்ட் அப்வேட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் தேர்வு செய்யலாம். இந்த ஆப்ஷனை தேர்வு செஞ்சீங்கன்னா 13th டே வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும். அப்வேட் மூவ்மெண்ட்ல ஏதாவது ஒரு கல்லூரியில உங்களுக்கு இடம் கிடைத்தால் அந்த கல்லூரியில சென்று நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். 16 சாய்ஸஸ் கொடுத்திருக்கேன். எனக்கு 13வது சாய்ஸ் தான் வந்திருக்குது. அந்த 13வது சாய்ஸ்ல எனக்கு திருப்தி இல்ல, நெக்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு நல்ல கல்லூரியில் நல்ல பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட்
அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் தேர்வு செய்யலாம். உங்களுக்கு அலாட் ஆகியிருக்கக்கூடிய கல்லூரியை தேர்வு செய்வதற்கு விருப்பம் இல்லாமலும், மேலும் கவுன்சிலிங்கில் தொடர்ந்து கலந்து கொள்வதற்கு விருப்பம் இல்லாமலும் இருந்தால் டிக்ளைன் அண்ட் கியூட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் தேர்வு செய்யலாம். 16 ஆப்ஷன்கள் தந்திருந்தும் உங்களுக்கு எந்த கல்லூரியிலும் எந்த பாடப்பிரிவும் ஒதுக்கீடு பெறாமல் இருந்துச்சு அப்படின்னா அப்பேட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் தேர்வு செய்யலாம். அப்பேட் மூவ்மெண்ட் கொடுத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு கல்லூரியில போய் சேராமல் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த காலி இடங்களும், அக்செப்ட் அண்ட் அப்பேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு டிஎஃப்சி சென்டரிலே சென்று சான்றிதழ்களை சமர்ப்பிக்காத மாணவர்களுடைய காலி இடங்களும், டிக்ளைன் அண்ட் அப்பேட், டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் போன்ற ஆப்ஷன்களை கொடுத்து அதன் மூலம் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலி இடங்களும் 13ஆம் நாளன்று அப்பேட் மூவ்மெண்டிலே சீட் மேட்ரிக்ஸிலே இடம்பெற்றிருக்கும். மாணவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்களுக்கு ஏற்ப அவர்கள் வேண்டிய கல்லூரியிலே இடங்கள் இருக்கின்ற தருணத்திலே 13ஆம் நாளன்று அவர்களுக்கு இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்படும். ஒவ்வொரு ரவுண்டு கவுன்சிலிங்குமே 13 நாட்கள் நடைபெறக்கூடியதாக இருக்கும். 13 நாள் நிறைவுற்ற பிறகு ஃபர்ஸ்ட் ரவுண்டிலே காலியாக இருக்கக்கூடிய அந்த இடங்கள் கணக்கீடு செய்யப்பட்டு செகண்ட் ரவுண்டினுடைய சீட் மேட்ரிக்ஸிலே அந்த காலி இடங்கள் இடம்பெற்று செகண்ட் ரவுண்டு கலந்தாய்வு என்பது தொடர்ந்து நடைபெறும். இந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டிலே கலந்தாய்வின் மூலமாக மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளை தேர்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். மாணவர்களே, ஒரு விரும்பிய கல்லூரியில விரும்பிய பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஸ்மார்ட்டா எப்படி ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் செய்வது, சாய்ஸ் லிஸ்டை எவ்வாறு தயார் செய்வது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நீங்க கலந்தாய்வுல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரிலே உங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளையும் பாடப்பிரிவுகளையும் வரிசைப்படுத்த வேண்டும். அந்த வரிசையில உங்களுடைய மதிப்பெண்களுக்கு நிச்சயம் இடம் கிடைக்கும் என்ற கல்லூரிகளை ஒரு வரிசையாகவும், இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இருக்கக்கூடிய கல்லூரிகளை அடுத்த வரிசையாகவும், இடம் கிடைப்பதற்கு வாய்ப்பு குறைவாக இருக்கக்கூடிய கல்லூரிகளை மற்றொரு வரிசையாகவும் நீங்கள் வரிசைப்படுத்தி வைத்துக் கொண்டு இடம் கிடைக்க குறைவான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய கல்லூரிகளை சாய்ஸ் ஃபில்லிங்கிலே டாப் பொசிஷன்லையும், ப்ராபபிலிட்டி இருக்கக்கூடிய கல்லூரிகளை அடுத்த வரிசையிலும், 100% இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய கல்லூரிகளினுடைய பட்டியலை அதனை அடுத்தும் நீங்கள் வரிசைப்படுத்தி சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் எதிர்கொள்கின்ற பொழுது ஒரு நல்ல கல்லூரியில நல்ல பாடப்பிரிவு என்பது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். எனவே மாணவர்களே, இந்த வழிமுறைகளை எல்லாம் நீங்கள் பின்பற்றி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை எதிர்கொள்கின்ற பொழுது ஒரு வளமான எதிர்காலத்தை பெற்று தரக்கூடிய ஒரு நல்ல கல்லூரியில நல்ல பாடப்பிரிவு என்பது உங்களுக்கு கிடைக்கும். நல்ல கல்லூரியில இடம்பெற்று வளமான எதிர்காலத்தை கட்டமைப்பதற்கான வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு முக்கியமான டாபிக்கிலே சந்திக்கலாம்.